வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மல்டிபர்பஸ் ஆல் இன் ஒன் கறி மசால் பொடி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா 1.5 கப்பு தனியா எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் பொட்டுக்கடலை, கொஞ்சம் வெள்ளை எள்ளு, 3 கட்டி பெருங்காயம், நிலக்கடலை 1 கப்பு, இதில் கசகசாவும் ஜீரகமும் வச்சுருக்கேன், 1/2 கப்பு கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான பேடிகை மிளகா, ரெட் சில்லி நம்ம காரத்துக்கு பொறுத்து தான். இது முழு கொப்பரை. இந்த பக்கம் வானலியில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இதில் வந்து 2 சாமானாக வறுத்துட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஒன்றா போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்துட்ருக்கேன். இந்த பொடியை வந்து நம்ம இந்த காரக்கறிகள் எல்லாத்துக்கும் போடலாம். வெறும் காரப்பொடி போடுறதுக்கு பதிலாக இதை போட்டோம்னா, அதாவது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, சேப்பை, கருணக்கிழங்கு, கோவக்காய், கத்திரிக்காய்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொப்பரையும் சேர்த்து போட்டதுனால தேங்காய் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கத்திரிக்காய், கோவக்காய் கறிக்கெல்லாம் தனியாக வந்து தேங்காய் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டோன்னா 1 மாதம் தாராளமாக வரும். இவ்வளோ அளவு போடுறது அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், கிட்டத்தட்ட இது 1.5 கிலோ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு 2 மாதம் வரும். நான் சொன்ன மாதிரி எல்லா காரக்கறிகளுக்கும் போட்டுக்கலாம். குருமா, கூட்டு, மேல் பொடியாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.